ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் இனிய நண்பன் ஸ்ரீனா பேசுறேன். இன்னைக்கு நாம சஹாரா அப்படின்ற மூவியோட இரண்டாவது பாட்டு தான் பார்க்க போறோம். முதல் பாட்டு பார்க்காதவங்க மறக்காம நம்ம சேனலை போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இது கொஞ்சம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அந்த டாக்டர் அங்க இருக்க ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு பெரிய பணக்காரர், உங்களுக்கு உலகம் முழுக்க நிறைய கம்பெனி இருக்கு. அதுல மாலி அப்படின்ற நாட்டுல உங்களுக்கு ஒரு கம்பெனி இருக்கிறதால அங்க நீங்க பெரிய ஆளுன்னு எங்களுக்கு தெரியும். அதனால உங்களுடைய அதிகாரத்தை வச்சு அந்த நாட்டுல WHO டாக்டர்ஸ வைரஸ் ஆராய்ச்சிக்கு அனுமதி வாங்கி கொடுங்கன்னு கேட்க, இங்க பாருமா, நீ நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு சுலபம் இல்ல. அங்க நடக்கிறது நம்ம நாட்டுல நடக்கிற மாதிரி ஜனநாயக ஆட்சி இல்லமா ராணுவ ஆட்சி. மாலி நாட்டோட அதிபரை சுட்டு சாகடிச்சிட்டு அந்த நாட்டு ராணுவ தளபதி அதிபரா பொறுப்பேற்றுக்கிட்டான். அங்க நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு மரணம் கண்டிப்பா நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இவங்க அப்படி போன உடனே ஹீரோ அங்க வரான். வந்தவன் அவனோட ஓனர் கிட்ட தனக்கு கிடைச்ச பொருளை பத்தி பேசி ஆப்பிரிக்காவுக்கு போக அனுமதி கேட்கிறான். ஆனா அவரோ, இங்க பாரு, நீ இதோட 1000 தடவை இதை பத்தி என்கிட்ட பேசிட்ட. நீ சொல்ற கட்டுக்கதைக்கெல்லாம் என்னால செலவு பண்ண முடியாதுப்பா. இதோட இதை பத்தி என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்ல, இங்க பாருங்க பாஸ், நான் சொல்றது ஒண்ணு கட்டுக்கதை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கொடுத்த பொருளை எடுத்து காமிக்கிறான். அது என்னன்னா, அது ஒரு கோல்டு காயின். இதை பார்த்த ஓனர் எதிர்த்து எதுவும் பேசாம, சரி உனக்கு 72 மணி நேரம் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள நீ அதை கண்டுபிடிச்சு கொடுக்குற, அப்படி இல்லனா வாழ்நாள் முழுக்க இதை பத்தி நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த நாளை காமிக்கிறாங்க. ஆப்பிரிக்கா நாட்டுக்கு போறதுக்காக எல்லாரும் ரெடியா வராங்க. அங்க ஹீரோ மட்டும் இல்ல, டாக்டர் டீமும் இவங்க கூட போக ரெடியா வராங்க. ஒரு சின்ன போட் எடுத்துக்கிட்டு எல்லாரும் கிளம்ப பயணம் சிறப்பா ஆரம்பிக்குது. இரவு பகல்னு கடந்து போறாங்க. கடைசியா மாலி நாட்டுல லேபிசங்கா அப்படின்ற ஒரு இடத்துக்கு போனவங்க தனி குழுவா பிரிஞ்சு போறாங்க. ஹீரோயினும் அவர் கூட இருக்க டாக்டர் ஒரு ஜீப் எடுத்துக்கிட்டு போக ஹீரோ யாரையோ தேடி போறாரு. அப்படி போனவர் ஒரு மசூதிக்குள்ள போய் அங்க இருக்க ஒரு ஆள் கிட்ட தான் தேடி வந்த கப்பலை பத்தி கேட்க, அந்த கப்பல் எந்த வருஷம் இருந்துச்சு, அப்படி இல்லைன்னா அந்த கப்பல் இருக்கும் போது நடந்த எதனா ஒரு இன்சிடென்ட பத்தி சொன்னீங்கன்னா நான் கப்பல் பத்தின எல்லா விவரங்களையும் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்ல, அந்த கப்பலை பத்தி சரியா சொல்லணும்னா 146 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1866 வருடம் நாசிகளால உருவாக்கப்பட்ட கப்பல் இது. அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்துல ஒரு பெரிய புயல் உருவாச்சு. அதனால நைஜீரியா நதி முழுக்க வெள்ளம் போனதா சொல்லுவாங்க. இதை கேட்ட உடனே அந்த ஆளு அங்க இருக்க ஏதோ ஒரு புக் எடுத்து அதுல இந்த கப்பல் பத்தி சொல்லி இருக்கிறதா சொல்றாரு. இது ஒரு யாரும் இல்லாத சபிக்கப்பட்ட பேய் கப்பல். இந்த கப்பல் நைல் நதியா வரும்போது ஏதோ ஒரு நோயை கொண்டு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 300 பேர் இந்த நோய்க்கு பலியாகி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மரணம் எல்லாம் மனிதர்கள் செய்யற கொடுமைகளை பார்த்து அல்லாவோட கோபத்தால ஏற்பட்டதா சொல்றாங்க. இப்படிப்பட்ட மரணங்களை ஏற்படுத்தின இந்த கப்பல் அந்த நதி வழியா போய் எங்கேயும் மறைஞ்சிருச்சு. நீங்க தயவு செஞ்சு அந்த கப்பலை தேடி போகாதீங்க, ஏன்னா அது மறுபடியும் பல மரணங்கள் உருவாக காரணமாகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இதை கேட்ட ஹீரோ உடனே அவரோட டீமோட அந்த கப்பல் போன அதே நதி வழியா அதை தேடி போறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி பணக்காரனை காமிக்கிறாங்க. அவன் ஏதோ ஒரு இடத்துக்கு போறான். அது பார்க்க மிலிட்டரி பேஸ் மாதிரி இருக்கு. ஏன்னா அங்க ஏகப்பட்ட ராணுவ வீரர்கள் இருக்காங்க. உள்ள போனவன் ஒரு ஆளை மீட் பண்றான். இவன் யாருன்னா, அந்த டாக்டர் கிட்ட இவன் சொல்லி இருப்பான்ல ஒரு சர்வாதிகாரியை பத்தி, அவன் தான் இவன். என்னன்னு பார்த்தா இந்த பணக்காரனும் அந்த சர்வாதிகாரியும் பிசினஸ் பார்ட்னர்ஸ். இப்போ அந்த சர்வாதிகாரி கிட்ட நம்ம நாட்டுக்கு 2 டாக்டர்ஸ் நோயை பத்தின ஆராய்ச்சிக்க வந்திருக்காங்க. அவங்களை என்னால தடுக்க முடியல, நீங்க தான் தடுக்கணும்னு சொல்ல, சரி இனிமே நீ கவலைப்படாத, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த ஜெனரல் சொல்லிடுறான். மறுபடியும் ஹீரோவை காமிக்கிறாங்க. அந்த ஜெனரல் சொன்ன மாதிரி ஆளுங்களை அனுப்பி வச்சிருக்கான். வந்தவனுங்க நேரா டாக்டர் எங்கன்னு கேட்க கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட பேச்சு கொடுத்து சமாளிச்சு பாக்குறான் ஹீரோ. ஆனா அது வேலைக்கு ஆகல. இனிமே இவனுக்கு கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டவன் அங்கிருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்றான். இவங்க எவ்வளவோ போராடியும் அவனுங்க விடுற மாதிரியே தெரியல. உடனே என்ன பண்றானா, அந்த போட்டுக்கு பெட்ரோல் போற பைப் லைனை கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு பக்கத்துல ஒரு சிகரெட்டை பத்த வச்சுட்டு இவங்க எல்லாம் தண்ணில குதிச்சிடுறாங்க. இந்த போட்டு கரெக்டா வெடிக்கிறதுக்கும் அந்த ஜெனரல் ஆளுங்க பக்கத்துல வர்றதுக்கும் சரியா இருக்கு. இதுல அவங்க எல்லாம் அங்கேயே காலி. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் அங்க இருக்க தனித்து விடப்பட்ட வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ ஹீரோ புதுசா வந்த டீம் ஆளுகிட்ட, இங்க பாரு நண்பா, இன்னைக்கு நைட்டே நீ இங்க இருந்து கிளம்பு. இரவு நேரத்துல மாலியோட பாதுகாப்பு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நீ எல்லையை தாண்டின பிறகு இங்க நடந்த விஷயங்களை எல்லாம் நம்ம பாஸ் கிட்ட சொல்லிடுன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் பயந்து போனவன் அதுக்கப்புறம் ஒத்துக்கிறான். இனிமே போட்ல பயணம் பண்ண முடியாது தெரிஞ்சுக்கிட்டவங்க ஒட்டகம் மூலமா அவங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹீரோனை காமிக்கிறாங்க. நைட் டைம் ஆகுது. ஹீரோயினும் அந்த டாக்டரும் செக் பண்றதுக்காக ஒரு கிராமத்துக்கு வராங்க. ஏன் நைட் டைம்ல வராங்கன்னா, இது அந்த ஜெனரல் கட்டுப்பாட்டுல இருக்க இடம். காலையில வந்தா அவங்க ஆளுங்கிட்ட மாட்டிப்பாங்கல்ல, அதனால இப்போ நைட்ல வராங்க. யாருன்னா இருக்கீங்களா அப்படின்னு இவங்க கூப்பிட்டுக்கிட்டே போக யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல. என்னடா ஆச்சுன்னு வீட்டுக்கு உள்ள போய் பார்த்தா அங்க எல்லாரும் அந்த நோய் தாக்கப்பட்டு இறந்து போயிருக்காங்க. அடுத்த நாள் விடியுது. ஹீரோயினும் அந்த டாக்டரும் ரிஸ்க் எடுத்து காலையில போய் அங்க செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதனால இந்த நோய் பரவுச்சு, அது காரணம் என்னன்னு தேடும் போதுதான் அங்க இருக்க கிணறு பாக்குறாங்க. ஆனா அந்த கிணறு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மண்ணு போட்டு மூடி இருக்கிறதா தெரியுது. ஒருவேளை இந்த கிணத்து தண்ணி மூலமா தான் நோய் பரவி இருக்கணும். அதனாலதான் மக்கள் இந்த கிணற மூடி இருக்காங்கன்னு ஹீரோயினுக்கு ஒரு சந்தேகம் வருது. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய வயிற்றுல கயிறு கட்டி கிணத்துக்குள்ள இருக்க தண்ணியோட சாம்பிள் எடுக்க போறாங்க. இவங்க இப்படி கிணத்துக்குள்ள போகிறதுக்கும் அந்த ஜெனரலுடைய ஆளுங்க அங்க வர்றதுக்கும் கரெக்டா இருக்கு. இதுல அவங்க கிட்ட டாக்டர் மாட்டிக்கிறாரு. இங்க பாரு டாக்டர், உன் கூட வந்துச்சே அந்த இன்னொரு லேடி டாக்டர், அவ எங்க இருக்கான்னு ஒழுங்கா சொல்லிடு, இல்லனா நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு எவ்வளவோ மிரட்டி கேட்க, அதுக்கு அந்த டாக்டர், என் கூட இந்த டிரைவரை தவிர யாரும் வரல அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ அவ எங்க இருக்கான்னு உனக்கு தெரியாதா
தெரியாது. சரி தெரியாத நீ ஏன் உயிரோட இருக்கணும்னு சொல்லிட்டு அவரை சுட்டு சாகடிச்சிடறான். அதுக்கப்புறம் டேய் அந்த பொண்ணு இங்கதான் பக்கத்துல எங்கனா இருப்பா, போய் தேடி பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். இதே நேரம் ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் அங்க வந்துடுறாங்க. கொஞ்சம் தூரத்துல ஒளிஞ்சுக்கிட்டு அங்க என்னதான் நடக்குதுன்னு பாக்குறவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மிலிட்டரி ஆளுங்களை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நடந்த சண்டையில எப்படியோ இவனுங்க கூட சண்டை போட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து ஜீப் எடுத்துக்கிட்டு அந்த 3 பேரும் போக போற வழியில ஒரு பெரிய பள்ளத்தாக்கு வருது. உடனே ஹீரோவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஜீப் நிறுத்த சொல்லிட்டு நீங்க பாருங்க கையை தூக்கிட்டு எல்லாரும் பொறுமையா நடந்து வாங்க அப்படின்னு சொல்றாரு. என்னடா இங்க நடக்குதுன்னு பார்த்தா திடீர்னு எங்க இருந்து வந்தானுங்கன்னு தெரியல, ஏகப்பட்ட ஆளுங்க குதிரையில வந்து அங்க நிக்கிறானுங்க. வந்தவங்க இவங்களை அரெஸ்ட் பண்ணி பிரம்மாண்டமான மலைக்கு நடுவுல கட்டின அரண்மனைக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க அந்த மக்களுக்கு உறுதுணையா இருக்க தலைவர்கிட்ட போய் இவங்களை விடுறாங்க. இவரை பார்த்த உடனே ஹீரோயின் இங்க பரவுற நோய் பத்தியும் அதனால ஏற்படுற உயிர் இழப்பை பத்தியும் சொல்லுறா. இதை கேட்ட உடனே ஊர் தலைவர் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. யோசிச்சவரு அவங்க எல்லாரும் எங்கேயோ கூட்டிட்டு போறாரு. அங்க போய் பார்த்தா கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேல ஹீரோயின் சொன்ன அதே நோயால பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து சில மாதிரிகளை எடுத்து செக் பண்றாங்க ஹீரோயின். இதை செக் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய பேர் அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. அது என்னன்னா இப்ப பரவுற வைரஸ் பழங்காலத்துல பரவச்சுன்னு சொன்னாங்களே அந்த வைரஸ் கிடையாது. முதல்ல இது வைரஸே கிடையாது, இது ஒரு டாக்ஸின், அதாவது விஷம். இங்க இருக்க தண்ணியில எல்லாம் விஷம் கலந்துருக்கு. அதனாலதான் இந்த தண்ணி குடிச்ச மக்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஆகியிருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லி முடிக்க